2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமபுரி பேரரசின் கட்டுப்பாட்டில் சீசர் என்பவர் தான் கடவுள் என்பதை போல் ஆட்சி செய்த காலத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து 4 நாட்கள் ஆகி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த லாசர் என்பவரை உயிரோடு எழுப்பியதையும் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கியதையும் நேரில் கண்ட மக்கள் இயேசுவை வெற்றி ஆர்ப்பரிப்புடன் எருசலேம் நகருக்குள் கழுதை மேல் அமர வைத்து ஒலிவ மர கிளைகளை கையில் ஏந்தி ஓசன்னா பாட்டு பாடிய வண்ணம் அரச மரியாதையுடன் வரவேற்று பவனியாக வந்தார்கள். சீசரின் ஆட்சியை முடிவு கட்டி நம்மை காக்க வந்த இறைமகன் இவரே என்ற நம்பிக்கையில் யூத மக்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் வரவேற்றதை நினைவு கூறும் வகையில் இந்த குருத்தோலை ஞாயிறு உலகமெங்கிலும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயம் மற்றும் தூய பவுலின் ஆலய இறைமக்கள் புனித சூசையப்பர் ஆலய பங்குத்தந்தை அருட்திரு அருள்ராஜ், உதவி பங்குத்தந்தை குழந்தைராஜ், தூய பவுலின் ஆலய முதன்மை குரு ஆண்ட்ரூஸ் விக்டர் ஞான ஒளி ஆகியோர் தலைமையில் இறைமக்கள் கையில் குருத்தோலை ஏந்தியவாறு ஓசன்னா கீதம் பாடியபடி பவனியாக புது ரோடு, கடலையூர் மெயின் ரோடு, மில் தெரு, சாத்தூர் மெயின் ரோடு வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தனர். இந்த பவனியில் 1000க்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்டனர். இந்த பவனிக்கான ஏற்பாடுகளை பிரான்சிஸ் அசியார் இயக்கம் சார்பில் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நம்ம ஏபிசி திருவிழா நடைபெற்றது. கல்லூரி தாளாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக மாணவர் விவகார துறையின் இயக்குநர் முனைவர் அறிவுடை நம்பி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் அறந்தாங்கி நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். பிறகு கல்லூரி மாணவ மாணவியரின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் டீன் ராமசாமி, முதல்வர் ராஜா, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி, ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மலையடிவாரத்தில் அமைந்துள்ள புலிப்பாணி ஆசிரமத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. ஆசிரமத்தில் உள்ள மண்டபத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது. சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்தார். தொடர்ச்சியாக யாகம் முடிந்து வெளியே வந்த எல் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் பழனி வந்த ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனை பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பழனி தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்காததை கண்டித்து முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. எல் முருகன் காருக்கு முன்பு ஏராளமான ஆண்களும் பெண்களும் வழிமறித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பழனி தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்காததால் கோபத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஏற்கனவே பழனி தொகுதியை கேட்டு கட்சி அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.
எல்லாமே ஆப், எல்லாமே டெக்னாலஜி. இது யாருக்கும் அவரு விஜய் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக சொல்றதா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா தேர்தல் கமிஷன் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. தேர்தல் கமிஷன் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் எதிரே தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்காடு சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் உஷா ராணி அறிமுக கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை கலந்து கொண்டு வேட்பாளர் உஷா ராணியை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து இளங்கோவன் பேசுகையில், தற்பொழுது ஏற்காடு சட்டசபை தொகுதி திமுக வேட்பாளராக ஒருவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரது கணவர் புதுக்கோட்டையில் அரசு வேலையில் இருக்கிறார். அந்த வேட்பாளர் யார் என்பதே தெரியவில்லை. திமுகவில் கட்சியில் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை, திமுகவில் உழைத்தவர்களுக்கு சீட் வழங்கவில்லை என அக்கட்சியினர் குமுறுகின்றனர். ஏற்காடு சட்டசபை தொகுதி அதிமுகவின் கோட்டை. தொடர்ந்து அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறது. இம்முறை குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்காடு சட்டசபை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி. வேட்பாளர் உஷா ராணியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய வைக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதில் முன்னாள் சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் ராஜசேகரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றன. நம்முடைய தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் திமுக வேட்பாளர்களை திமுக தலைமை அறிவித்தது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மீண்டும் அறிவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சிக்கு வருகை தந்த திமுக வேட்பாளர் சுந்தர் சாலவாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திமுக மதசார்பற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர் சுந்தர் அவர்களுக்கு திமுக மதசார்பற்ற கூட்டணி கட்சியினர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சாலவாக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் குமார், சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் மற்றும் திமுக சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். முதலமைச்சர் குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் உங்களிடையே வந்து மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் செம்மனந்தல் கிராமத்தில் குருத்து ஓலை நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குருத்து ஓலை ஏந்தி
சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் புறப்பட்டு செம்மணந்தல் புனித சகாய அன்னை திருத்தலத்தில் திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை மற்றும் ஊர் காரோஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தேவாலயத்தில் குருத்தோலை நாளை வழிபட்டனர். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழா என்பது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும். மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பக்தர்கள் பாத யாத்திரை வரும் வழிகளிலும் மலைக்கோவில் மற்றும் அடிவார பகுதிகளிலும் தடையின்றி சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும். கூடுதல் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே உள்ள கழிப்பறைகளை உடனுக்குடன் சுத்தம் செய்ய போதிய துப்புரவு பணியாளர்களை நியமிக்க வேண்டும். திருவிழா நடைபெறும் நாட்களில் குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற நகராட்சி மற்றும் கோவில் நிர்வாகம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். மின்சாரத்துறை பாத யாத்திரை பாதைகளில் உள்ள மின் விளக்குகள் அனைத்தும் சீராக எரிவதை உறுதி செய்ய வேண்டும். தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்து மின் கசிவு ஏதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் மின்மாற்றிகள் மற்றும் ஜெனரேட்டர் வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மருத்துவத்துறை முக்கிய சந்திப்புகள் மற்றும் பக்தர்கள் கூடும் இடங்களில் 24 மணி நேர மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும். அவசர கால தேவைகளுக்காக போதிய எண்ணிக்கையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை சீராக நிறுத்தி வைக்க வேண்டும். முதலுதவி மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கூட்ட நெரிசலை தவிர்க்க தேவையான இடங்களில் தடுப்பு வேலிகள், பேரிகார்ட்ஸ் அமைக்கப்பட வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் வாகன நிறுத்தங்களை முறைப்படுத்த வேண்டும் போன்றவைகளை ஆலோசனையில் வலியுறுத்தினர். மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பொதுமக்களின் பாதுகாப்பிலும் வசதிகளிலும் மிகுந்த அக்கறையுடனும் ஒருங்கிணைந்தும் செயல்பட வேண்டும். பக்தர்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாதவாறு பணிகள் அமைய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒவ்வொரு துறையை நம்ம மென்ஷன் பண்ணாலும் கூட நிறைய எல்லா துறைகளுமே அவங்கவுங்க பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணதுனால தான் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா முடிஞ்சுது. ஸோ அதே போல தான் இப்போ நம்ம பங்குனி உத்திரம் ரொம்ப ஒரு குரூஷியல் ஈவெண்ட்டு. 2 சேலஞ்ச் என்னன்னா, ஒன்று நமக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான நடத்தை ஒன்று நடத்தை விதிமுறைகள் இருக்கு, 2வது ஸ்பீக் சம்மர். ஸோ அதனால நம்ம குடிநீர் வசதியாக இருந்தால் தமிழகத்தில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள், தமிழக வெற்றிக் கழகம், பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் புரட்சித் தலைவி சின்னம்மா அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு பொறுப்பு வகித்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசும் சின்னம்மாவுடன் இணைந்துள்ளார். இக்கட்சியும் அனைத்து தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது. இந்த நிலையில் பழனி மலைக்கோவில், கணக்கன்பட்டி, சித்தர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பில் சின்னம்மா தலைமையிலான கட்சி வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கட்சியின் மாநில தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாநில இளைஞரணி தலைவர் கார்த்திகேயன், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, மகளிரணி தலைவி சரண்யா, நிலக்கோட்டை வட்ட தலைவர் முருகேசன் உள்ளிட்டோர் இந்த பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி உறுப்பினர்களுக்கு துரோகம் செய்த நிலையில் திமுக கட்சியும் கடந்த தேர்தலில் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத நிலையில் புரட்சி தலைவி சின்னம்மா இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். பழனி தொகுதிக்கு நான் போட்டியிட உள்ளேன். விரைவில் தலைமையில் இருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது என தெரிவித்தார். தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவர் நிலக்கோட்டை வேல்முருகன் பேசுகிறேன். கடந்த 19 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்து மக்களுக்கு எந்த நல்ல பயன் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகத்திலே
சென்னை அடுத்த தாம்பரத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அறிவாலயத்தில் திமுக கழக தலைவர் நேர்காணல் நடைபெற்றது. நேர்காணலில் தாம்பரம், பல்லாவரம் தொகுதிகளின் நிர்வாகிகளிடம் நேர்காணல் முடிவுற்ற நிலையில் வேட்பாளர்களை அறிவித்தது திமுக. தாம்பரத்தில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் SR ராஜா தனது தொகுதியில் மூலை முடுக்கெல்லாம் சென்று செவ்வனே பணிகளை செய்து வந்தார். தாம்பரம் தொகுதி என்றென்றும் திமுக கோட்டை எனவும் அதை ஒருபோதும் அசைத்து பார்க்க முடியாது என தனது நிர்வாகிகளிடம் நம்பிக்கையாக கூறினார். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவிற்கு திமுக நிர்வாகிகள் பெரும் ஆதரவுடனும் எந்த நேரத்தில் தனது நிர்வாகிகளுக்கு பிரச்சனை என்றாலும் அதற்கு பக்கபலமாக துணை நிற்பவர் SR ராஜா. பேரிடர் காலம் மட்டுமல்லாது தீபாவளி, பொங்கல் என பல்வேறு பண்டிகை காலங்களிலும் திமுக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தவர். இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ராஜாவை வேட்பாளராக அறிவிக்காமல் போனது திமுக நிர்வாகிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் இல்லத்தை ஏராளமான தாம்பரம் தொகுதி திமுகவினர் முற்றுகையிட்டு வேட்பாளரை மாற்றவில்லை என்றால் எங்கள் உயிர் எங்களுக்கு வேண்டாம் என தீயிட்டு கொளுத்திக் கொள்வதாக விரக்தியுடன் பேசிய நிர்வாகி முற்றுகை போராட்டத்தின் போது மாற்று திமுக வேட்பாளரை மாற்று என்று தாம்பரம் ராஜாவின் ஆதரவாளர்கள் தாம்பரத்தில் உள்ள TR பாலு இல்லத்தில் நுழைந்து கோஷம் எழுப்பினர். தாம்பரத்தில் திமுக வேட்பாளரை மாற்ற கோரி திமுக பொருளாளர் TR பாலு இல்லத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட SR ராஜா ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர் கிருத்திகா தேவியை மாற்ற கோரியும் மீண்டும் SR ராஜாவை திமுக தேர்தல் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து TR பாலுவிடம் கோரிக்கை விடுத்தனர். தற்பொழுது தாம்பரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த SR ராஜா ஆதரவாளர்கள் SR ராஜாவுக்கு சீட் வழங்காத காரணத்தினால் புதிதாக அறிவித்த வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு வீட்டினை 500க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர். இந்த நிலையில் SR ராஜா வருகை தந்தும் வேட்பாளரை மாற்ற கோரி தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட இல்லை. தலைவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ராஜா மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது குடும்பத்துக்கே ரொம்ப வேண்டியவர். இப்போ நான் போய் புதுசாக ஏதாவது சொல்லி அவருக்கு தெரிய வைக்கணும்னு எதாவது இருக்குதா? இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரையும் விட அவருக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க, ஒன்றா அரசியல் நடத்துனவங்க. இப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவருக்கு ஒரு வேட்பாளராக அவர் அறிவிக்கலைன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும். மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது பழமையான காளியம்மன் கோவில். இக்கோவில் நகரில் உருவான முதல் கோவிலாக விளங்கி வரும் நிலையில் இந்த காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா 4ஆம் நாள் திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அம்மனுக்காக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் மேளதாளம் முழங்க அக்னி சட்டி எடுத்தும் காவடி எடுத்து ஆடி பாடியும் காளி வேடமிட்டு ஆடி பாடியும் 1000 கண் அக்னி சட்டி எடுத்தும் வேல் அலகு குத்தி ஆடி பாடியும் நகர் பகுதி முழுவதும் ஊர்வலமாக வந்து காளியம்மன் கோவிலை அடைந்து தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இந்த நிகழ்வின் போது பல பக்தர்கள் அருள் வந்து ஆடினர். இந்த நிகழ்வை காண திரளாக வந்திருந்த ஆண்டிப்பட்டி நகர் பகுதி மக்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அலங்காரத்தில் வைக்கப்பட்டிருந்த காளியம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்று சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கோட்டை புஞ்சை கிராமத்தை சேர்ந்த முருகன் முளைவாணி இவர்களுடைய மகள் 3ஆம் வகுப்பு படிக்கும் தக்ஷன் பொது அறிவு வினா விடையில் 2600 கேள்வி கொண்ட புத்தகத்தில் இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளித்து அசத்தி திருச்சியில் நடைபெற்ற ஜூனியர் டாக்டர் பட்டம் வென்றுள்ளார். இதனால் மாணவர் தக்ஷன் சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சிறுவனுக்கு பயிற்சி அளித்து சாதனை புரிய உறுதுணையாக இருந்த முருகனுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். டாக்டர் பட்டம் வென்றெடுத்த தக்ஷனுக்கு அரசியல் பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அவரது கிராமத்து கோவிலில் வனதுர்கை அம்மன் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு பூமாலை, பொன்னாடை அணிவித்து கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். மாணவரின் திறமையை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசு மாணவருக்கு போதிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைவர்களின் வரலாறு 10 பள்ளி பாடமல்ல. காட்டில் என் ரத்தம் எழுதின வணக்கம். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கோட்டைப்புஞ்சை கிராமத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா 2600 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி அவர் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், டாக்டர் அவார்ட்ஸ் மற்றும் அப்துல் கலாம் அவார்ட்ஸ், அம்பேத்கர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல பட்டங்களை வந்து அவர் பெற்றதுனால அவர் மீனம்பாக்கத்தில் கிரெசன்டியா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற லட்சிய மகுடம் விருதுகள் 2026 விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சமூக சேவை, கல்வி, பெண்கள் முன்னேற்றம், தொழில் முனைவு, கலை, மருத்துவம், காவல்துறை, ஊடகம் மற்றும் பொதுநல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பெண்களை கௌரவிக்கும் நோக்கில் இவ்விழா நடத்தப்பட்டது. இந்த ஆண்டின் புதுமை பெண்களின் லட்சிய மகுடம் என்ற தலைப்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பசுமை தாயகம் அமைப்பின் ஆலோசகர் டாக்டர் திலகபாமா, தேசிய சித்தா மருத்துவமனை இயக்குநர், வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். பெண்களின் முன்னேற்றமே சமூகத்தின் வளர்ச்சி. சாதனை படைக்கும் பெண்களை கௌரவிப்பது இன்னும் பலருக்கு ஊக்கமாக அமையும் என்று சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டினர். கிரெசன்டியா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் சுபைதா கூறுகையில், சமூகத்தில் அமைதியாக சாதித்து வரும் பெண்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கௌரவிப்பதே இந்த விருதின் நோக்கம். பெண்களின் முயற்சி மற்றும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவார்ட்ஸ்ல நம்ம யாருக்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்தார். அதன் ஒரு பகுதியாக மதுராந்தகம் சட்டமன்ற வேட்பாளராக கேத்ரினை ஏழுமலை அவர்களை அறிவித்ததை தொடர்ந்து மதுராந்தகம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் படாலம் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ஜில்லா சபரி என்கிற சபரிநாதன் மற்றும் மனோஜ், மணி, லோகச்சந்திரன், பேச்சாளர் வினோத், கார்த்திக், வெங்கடேஷ், முருகா, செல்வம், சரவணன், கலையரசன், பவித், கோபு, குகன், துளசி, புண்ணியகோட்டி, சுரேந்தர் மற்றும் மதுராந்தகம் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம்
மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் துப்புரவு ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையிலும் மேற்பார்வையாளர்கள் ஜெயக்குமார் தினேஷ்குமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கோலமிட்டு உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் பேரூராட்சி பணியாளர்கள் மோகன்ராஜ், செண்பகவல்லி, லக்ஷ்மி, சின்னப்பொண்ணு, தேவி, பானு, அன்னம்மா, கஸ்தூரி, நாகம்மா, இந்திரா, திருப்பதி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் உறுதிமொழி. இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நமது நாட்டின் ஜனநாயக சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம்.